பிளவுஸ்ல பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு உள்ள ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபிட்டிங் எல்லாமே வந்து ஓகேவா இருக்கும், ஆனா ஷோல்டர் மட்டும் இறங்கிட்டே இருக்கும் எப்பவுமே. இவங்க எல்லாருமே வந்து நிறைய இடத்துல வந்து மாத்தி வேற இடத்துல வந்து கொடுத்து தைச்சிருப்பாங்க. பட் எங்க தைச்சாலுமே இந்த ப்ராப்ளம் எனக்கு இருந்துட்டே இருக்கு. இதை வந்து சரி பண்ணவே முடியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஷோல்டருடைய அகலம் இந்த இடத்துல வைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ஷோல்டருடைய அகலம் வந்து நம்ம சின்னதா வைக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் ஷோல்டருடைய அகலம் வைக்கிறோம், இல்ல 2 இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஷோல்டர் அதனால இறங்கணுமா அப்படின்றது நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. பட் என்னன்னா, நீங்க ஷோல்டர் வந்து 1 இன்ச் வச்சாலும் சரி, 1.5 இன்ச் வச்சாலும் சரி, 2, 2.5 எவ்வளவு வச்சாலுமே சரி, அதுக்கும் நீங்க ஷோல்டர் இறங்குறதுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வந்து கட்டிங் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா பிளவுஸ் உடைய நெக் டெப்த், ஃப்ரண்ட் உடைய நெக் இறக்கும், அதே மாதிரி பேக் நெக் உடைய இறக்கும், இது எவ்வளவு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம ஷோல்டர் இருக்கிற ஷோல்டரை விட மைனஸ் பண்ணிட்டு வச்சு கட்டிங் பண்ணுவோம். சோ இதுல வந்து நிறைய விஷயங்கள், நிறைய வீடியோஸ் வந்து என்னுடைய சேனல்ஸ்ல இருக்கு. இருந்தாலும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அதுக்குரிய மெயினான விஷயம் தான். என்னன்னா, ஒரு பிளவுஸ்ல வந்து ஷோல்டருடைய அகலம் 2 இன்ச் வச்சுட்டு, ஆனா ஷோல்டரும் இறங்கக்கூடாது, பேக் நெக் உடைய இறக்கமும் வந்து அதிகமா வைக்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ச் வைக்க போறோம். ஃப்ரண்ட் உடைய நெக் இறக்கம் வந்து ஒரு 7 இன்ச் வைக்க போறோம். நம்ம கட்டிங் பண்ணிட்டு தைச்ச பிறகு கூட அது வந்து இறங்காம இருக்கணும். அதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து கட்டிங் பண்ணணும், சோ அதுடைய வீடியோ தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருப்பேன். நீங்க வீடியோ பாருங்க, அது வந்து உங்களுக்கே புரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம். இந்த பீஸ்ல தான் வந்து நான் பிளவுஸ் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காட்ட போறேன். பாத்துங்க, இதுல பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் வந்து இப்படி பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து 36 சைஸ் பிளவுஸ். இதுல வந்து ஷோல்டருடைய அகலம் வந்து 2 இன்ச் தான் வைக்க போறேன். இதுல என்ன மெயின் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறதுன்னா, இந்த பிளவுஸை பொறுத்த வரைக்குமே ஷோல்டர் வந்து நிறைய பேருக்கு இறங்குது, டிராப் ஆகுதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அது ஆகாம இருக்கும்னா நம்ம என்ன மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம், இதை பத்தி நம்ம வீடியோ வந்து நான் நிறைய போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இதுல வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அட்வான்ஸா நல்லா இன்னும் புரியுற மாதிரி சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங் இப்படி பண்ணிருக்கேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேக் கட்டிங் பண்ணிடுறேன். இந்த சைடு தான் பேக் கட்டிங் பண்ண போறது. இந்த இடத்துல 1/2 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி ஸ்ட்ரைட்டா கோட் போட்டுறேன் அந்த 1/2 இன்ச்ல. இது எதுக்குன்னா, கீழே பேக்ல வந்து ஃபால்ஸ் ஆன் பண்றதுக்காக தான் இந்த 1/2 இன்ச். பிளவுஸ் உடைய லென்த் 13 இன்ச். கரெக்டா பிளவுஸ் உடைய லென்த், பேக் லென்த் 13 இன்ச். அதுக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். இங்கேயும் அதே அந்த 13 இன்ச்ல மார்க் பண்ணிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிருக்கிறது கரெக்டான மெஷர்மெண்ட் 13. இது வந்து 1/4 இன்ச் மேலே ஏத்திட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு பண்ணிருக்கிறது. ஓகேங்களா? இப்போ பேக் உடைய லென்த் மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது ஷோல்டர் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஷோல்டருடைய அளவு வந்து 14.5 இன்ச். அப்ப அந்த 14 இருக்குன்னா நம்ம அப்படியே 14 வைக்க முடியாது. ஏன்னா இது வந்து டீப் நெக். பேக் நெக் உடைய இறக்கம் 10 இன்ச் கரெக்டா. சரிங்களா? இங்க நான் எழுதிடுறேன், இந்த இடத்துல எழுதுறேன். பேக் நெக் உடைய இறக்கம் 10, ஃப்ரண்ட் நெக் உடைய இறக்கம் வந்து 7.5 இன்ச். இப்போ இதுக்கேற்ற மாதிரி தான் ஷோல்டர் வந்து நம்ம வைக்கணும். அப்படி ஷோல்டர் வந்து வைக்கணும்னா எவ்வளவு வைக்கணும்னு சொல்லி கேட்பீங்க. இப்ப 14 ஷோல்டர் இருக்குன்னா அதுல வந்து நான் 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து கேட்கலாம், நீங்க வந்து எல்லாத்துக்குமே ஷோல்டர் வந்து டீப் நெக் வரும்போதெல்லாம் ஷோல்டர் வந்து இருக்கிற அளவை விட வந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணி வைக்கிறீங்க, எல்லா அளவுக்கும் அதே மாதிரி தான் வைக்கிறீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பேக்ல வந்து நெக் இறக்கம் வந்து 8 இன்ச் வைப்பீங்க, ஃப்ரண்ட் நெக் இறக்கம் வந்து ஒரு 7.5 வைப்பீங்க, அதுக்கும் 3 இன்ச் மைனஸ் பண்ணுவீங்க. ஆனா அதுக்கு பேக் நெக் இறக்கம் 10 இன்ச் வைக்கிறீங்க, அதிகமா வைக்கும் போது அதே 3 இன்ச் தான் ஷோல்டர் மைனஸ் பண்றீங்க அப்படி சொல்லி கேட்பீங்க. அப்படி கிடையாதுங்க. என்னன்னா பேக் நெக் உடைய இறக்கம் மட்டும் தான் நான் 10 இன்ச் வந்து வைக்கிறேன், ஃப்ரண்ட் நெக் உடைய இறக்கம் வந்து 7.5 இன்ச் தான் வைக்கிறேன். அதை நீங்க பார்க்கணும். ஏன்னா இது 10 இன்ச் வைக்கும் போது இது அதிகமா இருக்கு, ஆனா ஃப்ரண்ட் நெக் உடைய இறக்கம் வந்து 7.5 தானே வைக்கிறேன். அப்போ அது வந்து நம்ம 3 இன்ச் தான் மைனஸ் பண்ணணும். சரி, இது மட்டும் பண்ணா போதுமா, ஷோல்டர் வந்து டிராப் ஆகாதா அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இதுக்கு வந்து வராம இருக்கணும்னா நம்ம இன்னொரு ட்ரிக் என்ன யூஸ் பண்ணணும்ன்றது நான் அதையும் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்போ 14 இன்ச் ஷோல்டர் சொல்லியிருந்தா அதுல வந்து 3 இன்ச் மைனஸ் பண்ண போறோம். அப்போ 11.5 இன்ச், 11ல பாதி 5.25, கரெக்டா 5.25 நீங்க ஷோல்டர் அளவு வந்து கணக்கு பண்ணிக்கிட்டேன். ஷோல்டருடைய அகலம் 2 இன்ச். இது உள்ள இருக்கிற மார்க் வந்து கரெக்டா ஸ்டிச்சிங்க்கு வர போறது. இங்க எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கிறதெல்லாம் வந்து கட்டிங் பண்ண போற இடம் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1/4 இன்ச் வந்து தள்ளிட்டு மார்க் பண்ணிருக்கேன். இப்போ ஆர்மோலுடைய டவுனு,
ஆர்ம்ல டவுன் வந்து எப்படி கணக்கு பண்ணோம்னா, இப்போ இங்க ஷோல்டர் எவ்வளவு வச்சிருக்கோம், 5.25 வச்சிருக்கேன்னா, இப்போ அந்த 5.25ஓட 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனா 6.25 இன்ச், கரெக்டா 6.25 இன்ச்ல வந்து இங்க மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட், அப்பர் செஸ்ட் பாத்தீங்கன்னா 34 இன்ச். அப்போ 34 4ஆ டிவைட் பண்ணிக்கலாம். 8 இன்ச் வரும், கரெக்டா 8 இன்ச்ல வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்க சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1.5 இன்ச்ல ஒரு மார்க். இங்க இடுப்பு அளவு வந்து 30 இன்ச், 30 இன்ச்சை வந்து 4ஆ டிவைட் பண்ணலாம். 7.5 இன்ச் வரும். 7.5 இன்ச்சோட 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு 8.5 இன்ச், கரெக்டா 8.5 இன்ச்ல வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இங்க சைடுல எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1.5 இன்ச். இப்போ இங்க 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எதுக்கு ஆட் பண்ணேன்னா, பேக் உடைய டாட் பிடிக்கிறதுக்கு தான் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுது. ஏன்னா பேக் டாட் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பா 1 இன்ச்ல நம்ம பிடிக்கிறோம். அதை விட கம்மியா பிடிச்சிங்கன்னா பேக் இங்க இடுப்பாண்ட ஃபிட்டிங் நல்லா இருக்காது. இப்போ அந்த டாட்க்கு மார்க் பண்ணிக்கலாம். இங்க சைடு ஸ்டிச்சிங் மார்க் போட்டிருக்கல, அந்த ஸ்டிச்சிங்ல இருந்து வச்சுட்டு 1 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்றேன் இந்த பக்கம். இப்போ அந்த உள்ள தள்ளிட்டு மார்க் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். கரெக்டா 7.5 இன்ச் இருக்கு. 7.5 இன்ச்ல பாதி 3.25, கரெக்டா 3.25ல ஒரு மார்க் பண்றேன். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சும் இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்ல மார்க் பண்ணிட்டேன் டாட்டுக்கு. டோட்டலா 1 இன்ச். டாட் உடைய லென்த் 3 இன்ச். பேக் நெக் உடைய டீப் கரெக்டா 10 இன்ச்னு சொல்லியிருந்தேன். 10 இன்ச்ல இங்க மார்க் பண்றேன். இங்க அகலம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். 3.5 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்க நான் வைக்க போறது 4 இன்ச் ஒரு பாயிண்ட்ல வைக்கிறேன். இங்க வச்சதை விட இங்க வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரால வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம எப்பவுமே வந்து பேக் கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணே மெஷர்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கு மார்க் பண்ணுவோம். ஆனா இதுல வந்து நான் பேக் கிராஸ் தனியா எடுக்க போறது கிடையாது. இந்த விஷயத்தை நல்லா கவனிங்க. இதுல வந்து பேக் கிராஸ் மெஷர்மெண்ட்ன்றது நான் தனியா எடுக்க போறது கிடையாது. இப்போ நான் டைரக்டா வந்து இந்த இடத்துல வச்சு இங்க நான் மார்க் பண்ண போறேன். என்னன்னு சொல்லி பாருங்க. இப்போ இவங்களுக்கு இங்க ஷோல்டர் வந்து 5.25 வச்சிருக்கேன், கரெக்டா? இப்போ 5.25 வச்சிருக்கேன்னா இந்த இடத்துல அப்படியே 1/2 இன்ச் அதிகம் பண்ணி 6.25 இன்ச்ல மார்க் பண்றேன். பண்ணிட்டேன்னா இப்போ என்ன அளவுல வச்சு நீங்க இங்க 6.25ல மார்க் பண்ணிருப்பீங்கன்னு கேட்பீங்க. இங்க 5.25 வச்சிருக்கீங்க, இங்க 6.25 வச்சிருக்கீங்க, 1/2 இன்ச் வந்து அதிகம் வச்சு பண்ணிருக்கீங்க. இது எதுக்கு வந்து 1/2 இன்ச் அதிகம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நீங்க கேட்பீங்க. இப்போ வந்து இதுக்கு பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து 13.5 இன்ச். அப்ப 13.5 இன்ச்ல வந்து நான் 1.5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டு 12 இன்ச் வைப்பேன். அப்படி 12 இன்ச் வைக்கும்போது நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இங்க இருந்து 3 இன்ச் இறக்கிட்டு இங்க இருந்து 12 இன்ச் வைக்கிறேன். 12 இன்ச்ல பாதி 6 இன்ச், கரெக்டா 6 இன்ச் வைக்கும்போது இந்த இடத்துல வருது மார்க். நான் சும்மா வந்து உங்களுக்கு சாம்பிள் இங்க போட்டு காட்டுறேன். 6 இன்ச்சுக்கு இங்க வருது மார்க், சரிங்களா? அப்படி இங்க வச்சு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு எங்க வரும்னா மார்க் வந்து கரெக்டா இதோட இங்க முடிஞ்சிடுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷோல்டருடைய அகலம் வந்து மார்க் பண்ணுவேன் இல்லையா, அந்த மார்க் வந்து ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்து இந்த மாதிரி பெண்ட் ஆகாது. ஆக்சுவலா வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணிட்டேன். ஆர்முடைய மெஷர்மெண்ட்க்கும் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டா பாத்தீங்கன்னா 15 இன்ச் ஆர்மூல் மெஷர்மெண்ட். 15ல பாதி 7.5, கரெக்டா 7.5ல வச்சு இங்க மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டோம். அடுத்தது நெக் மெஷர்மெண்ட்க்கும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்ல இருந்து 1.5 இன்ச் பண்ணிட்டேன். இப்போ இதுல என்ன மெயினான விஷயம்னா, எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க இருந்து 3 இன்ச் இறக்கிட்டு பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் இருக்கும். அந்த பேக் கிராஸ்ல இருந்து 1.5 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு அந்த மார்க் போட்டுட்டு அதுல இருந்தா நம்ம மார்க் பண்ணி கட்டிங் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற அளவை விட இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு மார்க் வந்து இப்படி பெண்ட் பண்ணிருக்கேன். இது பண்ணிட்டு இங்க இருந்தா நான் ஆர்மோல் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா, நம்ம பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிட்டு பண்றதை விட நீங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க. இன்னுமே வந்து உங்களுக்கு ஷோல்டர் டிராப் ஆகுற ப்ராப்ளம் வந்து இருக்காது, கம்மி ஆயிடும்.
அப்போ வந்து நம்ம பேக் கிராஸ் வச்சு மார்க் பண்ணி கட்டிங் பண்றது தப்பான்னு சொல்லி கேட்டீங்கன்னா தப்பெல்லாம் கிடையாது, அதுவுமே வந்து கரெக்டான வழிதான். இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது பண்ணிட்டு கூட ஷோல்டர் வந்து டிராப் ஆயிட்டே இருக்குதுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு விஷயமும் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எப்பவுமே வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு கட்டிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல வந்து நான் ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இறக்குவோம் இல்லையா. இந்த வாட்டி நான் இறக்கல பாருங்க, ஷோல்டர் அந்த ஒரே ஸ்டைட்ல தான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல இறக்க போறேன் நெக்காண்ட. கரெக்டா பாருங்க, இந்த மார்க்ல இருந்து வெறும் 1/4 இன்ச் இறக்குறேன். 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் கிடையாது, வெறும் 1/4 இன்ச். ஓகேவா, நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். எப்பவுமே நான் வந்து இப்படிதான் டவுன் மார்க் பண்ணிட்டு கட்டிங் பண்ணுவேன். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இப்படி வந்து டவுன் பண்ணிருக்கேன். இது எதுக்காகனா எல்லா ப்ளவுஸுக்கும் நீங்க இப்படிதான் கட்டிங் பண்ணணும்னா கிடையாது. இது யாருக்கு குறிப்பா நான் சொல்றேன் பாருங்க. நம்ம வந்து இங்க ஷோல்டர் வந்து இறக்கிட்டு டவுன் பண்ணிட்டு அதே மாதிரி பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணி நம்ம கட்டிங் பண்றோம். அப்படி கட்டிங் பண்ணிட்டு கூட ஷோல்டர் டிராப் ஆயிட்டே இருக்குது, நம்ம எல்லா விஷயங்களும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ஷோல்டர் டிராப் ஆகுது அப்படி சொல்லி சொல்றாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்றதை விட இங்க வைக்கிற அகலத்தை விட இந்த இடத்துல வைக்கும்போது ஒரு 1/2 இன்ச் அதிகப்படுத்திங்க. இது வந்து 36 சைஸுக்கு, இதே வந்து 40 சைஸுக்கு மேல போகுதுன்னா நீங்க இங்க 1/2 இன்ச் வைக்கிறது 3/4 இன்ச் கூட தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆர்மோல் மெஷர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாறும், அதே மாதிரி மெட் செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாறும். இன்னொரு விஷயம் என்னன்னா ஷோல்டராண்ட வந்து நம்ம இந்த இடத்துல டவுன் பண்றது அங்க பண்ணக்கூடாது, நீங்க இந்த இடத்துல டவுன் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் சொல்லி கேட்டீங்கன்னா பிளவுஸ் உடைய ஷோல்டர் வந்து டிராப் ஆகுறது வந்து மேக்ஸிமம் கம்மி ஆயிடும். சோ டிராப் ஆகுறது வரவே வராது. நீங்க இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இப்போ நான் பேக் வந்து கட்டிங் பண்ணிடுறேன். அதுக்கு முந்தி டாட்க்கு வந்து மார்க் பண்ணிடுறேன். பேக் டாட்க்கு இதுல நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த 2 விஷயங்களும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றிட்டு ஷேப் எடுத்துக்கிறேன். அந்த ஷேப் மாதிரியே வந்து கட்டிங்கும் பண்ணிடுறேன். நான் எதுக்கு எப்பவுமே வந்து 1/4 இன்ச்சுங்க மேலே ஏற்றி கட்டிங் பண்ணுவேன்னா ஆர்மோலாண்ட வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது. என்னன்னா துணி வந்து எக்ஸ்ட்ரா நிற்கிறது, ரிங்கல்ஸ் வருது, இதெல்லாம் வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இதை வந்து மேலே ஏற்றி பண்ணுறேன். இது பண்ணுறதுனால மட்டும் இங்கே ரிங்கல்ஸ் வராமல் இருந்துருமானா அப்படி கிடையாது. நம்ம ஆர்மல் கட்டிங் பண்ணும்போது அளவு வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி தான் கட்டிங் பண்ணணும். அப்படியும் அதையும் மீறி வந்து அங்கே அந்த இடத்துல வருது, நம்ம எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி கட்டிங் பண்ணுறோம். இருந்தாலும் வந்து அதையும் மீறி உங்களுக்கு சுருக்கம் வருது, துணி நிற்கிது, கொஞ்சம் நஞ்சு அப்படி நிற்கிது அப்படின்னாலும் இந்த இடத்துல நம்ம 1/4 இன்ச் இங்கே மேலே ஏற்றிட்டு பண்ணும்போது இங்கே டாட் வந்து இப்படி பிடிப்போம் பாருங்க. பிடிக்கும்போது இது இப்படி பெண்டா இருக்கிறது வந்து இப்படி ஸ்ட்ரைட் ஆயிடும். சரிங்களா, இப்படி ஸ்ட்ரைட் ஆகும்போது இங்க கொஞ்சம் நஞ்சு துணி இருந்தாலும் இது இப்படி இழுத்துரும், ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டா வந்துடும். ஸோ அதுக்காக தான் எப்பவுமே இதை நான் ஃபாலோ பண்ணுவேன், நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க. அடுத்தது இப்போ ஃப்ரண்ட் கட்டிங் பண்ணிடலாம். உங்களுக்கு இதுல என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதை இப்படி திருப்பி போட்டுக்கிறேன், ஏன்னா அந்த இடத்துல டீஸ் மார்க் பண்ண அடையாளம் இருக்கு. உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டும்போது கிளியரா தெரியாது, அதுக்காக இப்படி துணியை வந்து ஃபோல்டிங் மாத்தி போடுறேன். பேக் இப்படி வச்சுட்டு கட்டிங் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலலாம் அர்க்காத் பண்ணல, பண்ணிடுறேன். பேக் வச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன்.
பண்ணிட்டேன். இப்போ இது பேக் வந்து இங்கேருந்து எடுத்துடுறேன். இப்போ ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஸ்ட்ரைட் மார்க் பண்றது வந்து ஹூக்கை பட்டி வர போற இடத்துக்கு மார்க் இது. இப்போ ஃப்ரண்ட் நெக் உடைய இறக்கம் கரெக்டா 7 இன்ச் இங்க இருந்து இதை வச்சு 7 இன்ச்ல மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது சென்டர் டாட் உடைய டவுன் பாத்தீங்கன்னா 9.75 கரெக்டா 9.75 மார்க் பண்றேன். அங்கேருந்து 10.75 11.75 12.75 3 இன்ச்சு கீழே இறக்கிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து 1/2 இன்ச் இறக்கி ஒரு மார்க்கு. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ஷோல்டர்லேருந்து 9.75 அதுலேருந்து 3 இன்ச் இறக்கிட்டு 12.75 மார்க் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து சென்டர் டாட்டுடைய அடையாளம். இங்கே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 3.75 கரெக்டாக இங்கேயும் 3.75 மார்க் பண்றேன். இப்போ நெக்குக்கு வந்து உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். ஃப்ரண்ட்லயும் வந்து ரவுண்ட் நெக் தான். ஃபர்ஸ்ட் இதோடைய அகலம் வந்து இங்க மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா அகலம் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னா பேக்குக்கு பண்ண மாதிரி கிடையாது. பேக்ல வந்து இங்க பண்ணதை விட இங்க 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு பண்ணேன். பட் ஃப்ரண்ட்ல வந்து இங்க இருக்கிற அளவை விட ஒரு 1/4 இன்ச் தான் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து 1/2 இன்ச் அதிகமா வைக்கும்போது இதோடைய வைடு வந்து அதிகமாயிடும். ஃப்ரண்ட்ல நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க. அதனால வந்து இங்க ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச் மட்டும் அதிகம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது இப்போ இந்த டாட்க்கு மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த டாட் உடைய மார்க்கும் கரெக்டா போட்டு காமிச்சிடுறேன். இப்போ இந்த டாட் உடைய அகலம், சென்டர் டாட் உடைய அகலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3 இன்ச். அப்ப 3 இன்ச்னும் போது கரெக்டா இங்க இருந்து 1.5 இன்ச், இதே மாதிரி இங்க இருந்து 1.5 இன்ச், டோட்டலா 3 இன்ச். சரிங்களா? இப்போ இந்த ஃப்ரண்ட் உடைய லென்த் கீழே வந்து யோக் பட்டி வரப்போகுது. ஸோ அதுக்கு இந்த ஷேப் வந்து எடுக்கணும். அந்த ஷேப் எடுக்கும்போது இங்கேருந்து எவ்வளோ மேலே எடுத்து வைக்கிறோம்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்துடலாம். கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு. இந்த மார்க்லேருந்து இங்கே டாட்டுக்கு 3 இன்ச் இறக்கணும் பார்த்தீங்களா, அந்த மார்க்லேருந்து 2 இன்ச்சு மேலே ஏற்றிட்டு மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கே சைடு ஸ்டிச்சிங் வர போகிற இடம் இந்த இடத்துல கரெக்டாக ஒரு 2.5 இன்ச்சு. இந்த இடத்துல 2 இன்ச்சு, இந்த இடத்துல 2.5 இன்ச்சு, இதை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மேலே ஏற்றிட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஹூக்கை பட்டி வரப்போற இடத்துல கரெக்டாக இங்கே யோக் பட்டி அட்டாச் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு இங்கே வெளியில் தள்ளிட்டு மார்க் பண்ணுறேன். இங்கே நெக்காண்ட 1/4 இன்ச்சு உள்ள தள்ளிட்டு மார்க் பண்ணுறேன். இங்கே 1/2 இன்ச் வெளியில் தள்ளுறேன், இந்த 1/4 இன்ச் வந்து இங்கே உள்ள தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இடுப்பு அளவும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்ட பிறகு இந்த யோக் ஷேப்புக்கு நம்ம கட்டிங் பண்ண போறது, அது எப்படி கட்டிங் பண்ணோம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அந்த ஷேப்பும் போட்டு கட்டிங் பண்ணியும் காமிச்சிடுறேன். இடுப்பு அளவு வந்து 30 இன்ச் இல்லையா, 30 இன்ச்ல 4ல் ஒரு பங்கு 7.5 இன்ச்சு. கரெக்டா இந்த 1/2 இன்ச் தள்ளணும்ல, அங்கேருந்து வச்சுட்டு மார்க் பண்றேன். இங்கேருந்து 3 எடுத்து இங்கே வைப்போம். வச்சுட்டு கரெக்டாக 7.5 பார்த்தீங்கன்னா இங்கே வருது. இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். அங்கேருந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1.5 இன்ச் தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கேருந்து இந்த ஃப்ரண்ட் உடைய ஷேப்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே சைடு ஸ்டிச்சிங்க்கு மார்க்கு
ஃப்ரண்ட் நெக்குடைய ரவுண்டு அதுக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 1.5 இன்ச்சு இந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து இந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். இப்போ இங்க வந்து ஊக்பட்டி ஆண்ட வர போற டாட்டும் இங்க ஆர்மல் ஆண்ட வர போற டாட்க்கும் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு பாத்தீங்கன்னா இதோடைய லென்த் கரெக்டா இதுல இருந்து இது வரைக்கும் லென்த் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4.25 4.25ல பாதி 2 ஒரு பாயிண்ட் இங்க வச்சுட்டு மார்க் பண்றேன். இப்போ இங்க டாட் உடைய லென்த் வந்து கரெக்டா 2.5 இன்ச்ல வச்சு மார்க் பண்றேன். இங்க இருந்து இது எவ்வளவு வரும்னா 1.25 இன்ச் வருது. கரெக்டா இங்க இருந்து 1.25 இன்ச் இதுல இருந்து 2.5. சரிங்களா? இப்போ ஆர்மல் டாட்க்கும் மார்க் பண்ணிக்கிறேன். இங்க மேல ஷோல்டர்ல இருந்து 5 இன்ச் இங்க வந்து டாட்க்கு மார்க் பண்றேன். டாட் உடைய லென்த் கரெக்டா 4 இன்ச் இங்க இருந்து 4 இன்ச். இந்த டாட்ஸ்க்கு எல்லாமே கரெக்டா மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து கவர் தட்டு எடுக்கணும். இங்க ஃப்ரண்ட்ல கவர் தட்டுக்கு இங்க நம்ம பேக் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா? இந்த ஆர்மோலுடைய அளவுக்கு ஆர்மல் பேக் உடைய ஆர்மல் எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ அதுல இருந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இறக்கிட்டு கவர் தட்டுடைய டவுனுக்கு மார்க் பண்றேன். பண்ணிட்டேன். இப்போ இதுல மெயினா நம்ம வந்து பார்த்தது ஷோல்டர் வந்து இறங்காம இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இதுல வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே விஷயம் புரியும் என்ன ஏதுன்றது. என்னன்னா நம்ம ஃப்ரண்ட்ல பாருங்க இந்த இடத்துல ஷோல்டர்ல இங்க வந்து டவுன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஷோல்டர் வந்து நம்ம ஆல்ரெடி இறங்காம இருக்கணும்ன்றதுக்காக 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டோம் இருக்கிற ஷோல்டரை விட. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேக் கட்டிங் பண்ணும்போது பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணாம நம்ம இங்க இருக்கிற இந்த அகலம் இருக்கிறத விட இங்க ஆர்மல் டவுன் ஆண்ட மார்க் பண்ணிருக்கும் போது அங்க 1/2 இன்ச் அதிகம் பண்ணி அந்த ஷேப்பை வந்து இப்படி பண்ணோம் பெண்டு. ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டா இல்லாம இப்படி பெண்டு வர மாதிரி பண்ணோம் இந்த பக்கம் தள்ளிட்டு. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா எப்பவுமே ஷோல்டர்ல வந்து நம்ம இந்த இடத்துல டவுன் பண்றதை விட்டுட்டு இந்த வாட்டி வந்து இந்த இடத்துல டவுன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு மெயினான விஷயம். இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இது நான் சொன்ன இந்த 2-3 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கட்டிங் பண்ணி தைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷோல்டர் வந்து உங்களுக்கு இறங்காது. சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் வந்து நான் கட்டிங் பண்ணிடுறேன். பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து கட்டிங் பண்ணிட்டேன். கீழே வந்து யோக் பட்டியும் கட்டிங் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு யோக் பட்டிக்கு லென்த் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடுறேன். இப்போ இதுக்கு டாட் வந்து இவ்வளோ பிடிப்பேன். டாட்டுக்கு இவ்வளோ மடிச்சிடுறேன். இங்கே மேலே மடிச்சிட்டேன்னா இங்கே லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இருக்கு. 2 இன்ச்லேருந்து 1 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா பேக் லென்த்தை விட ஃப்ரண்ட் லென்த் வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும். அப்போ 2 இன்ச் இருக்குன்னா நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணேன்னா 3 இன்ச் கரெக்டாக. சரிங்களா? இங்கே இந்த இடத்துல 3 இன்ச் வருது. இந்த இடத்துல 2.5, இங்கே 3, இங்கே 2.5,
லென்த்து எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இங்கேருந்து 3.5 அந்த 3.5 எடுத்து இங்கே வைப்போம். இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு. இப்போ நான் யோக் பட்டியும் கட்டிங் பண்ணிடுறேன். இந்த துணியில் 1 இன்ச்சில் வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே இது வந்து ஹூக்கைப்பட்டியாண்ட வரப்போகிற இடம். இங்கே வந்து 3 இன்ச்சு கரெக்டாக இந்த மார்க் பண்ணுறதுலேருந்து 3 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றிட்டு ஒரு மார்க், ஏன்னா கட்டிங் பண்ண போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின் வேணும். இதோடைய லென்த்து வந்து 9.5 கரெக்டாக 9.5 ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். இதோடைய லென்த்து வந்து 2.5 மார்க் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து ஒரு 3.5 இன்ச்சு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுறேன். அது எதுக்கு இங்கேருந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன்னா, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து இது வரைக்கும் 3.5 இன்ச் வந்தது. அதுக்காக தான் அந்த 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த கணக்குலேருந்து கரெக்டாக நான் அந்த ஷேப் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ நான் யோக் பட்டியும் கட்டிங் பண்ணிடுறேன். யோக் பட்டிக்கு மார்க் பண்ணியாச்சு. இதை கட்டிங் பண்ணிடுறேன். பேக் ஃப்ரண்ட் யோக்கு எல்லாமே கட்டிங் பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்குங்களா? அவ்வளோதான். அடுத்தது கையும் கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன். இதில் தான் வந்து கை கட்டிங் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி ஃபோல்டிங் வந்து இப்படி இருக்குது. இதை வந்து நான் டபுளாக மடிச்சிக்கிறேன். 2 கையும் ஒரே நேரத்தில் கட்டிங் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் இப்படி கிராஸாக இருக்குது. அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். கைக்கு வந்து கீழே ஹெம்மிங்கு 1 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். பண்ணிட்டேன். ப்ளவுஸுடைய ஸ்லீவ் லென்த் வந்து கரெக்டாக 7 இன்ச்சு. 7 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இங்கே மேலே 1/4 இன்ச் ஏற்றிட்டு ஒரு மார்க்கு. அதே மாதிரி இங்கேயும் 7 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். 1/4 இன்ச் மேலே ஏற்றிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஆர்மலுடைய மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆர்மலுடைய மெஷர்மெண்ட் பண்ணும்போது இங்கேருந்து டவுன் பண்ணணும் இல்லையா? இந்த ஷேப் எடுத்துட்டு இப்படி டவுன் பண்ணுவோம். அந்த டவுன் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3.25 இன்ச்சு. எப்படி 3.25ன்னு கேட்டிங்கன்னா, ஆர்மல் மெஷர்மெண்ட் 15. அந்த 15 வந்து நம்ம 4ஆ டிவைட் பண்ணணும். அப்படி 4ஆ டிவைட் பண்ணும்போது 3.25 தான் வரும். சரிங்களா? இப்போ வந்து நான் 3.25 ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து 3.25. ஆர்மோல் 15னா 15ல் பாதி 7.5. 7.5ல வந்து 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிடுறேன். 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 7.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜின் 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க்கு. சரிங்களா? இந்த இடத்துல லூஸ், கையுடைய லூஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 இன்ச்சு. 11 இன்ச்சில் பாதி 5.5 இன்ச்சு. 5.5 இன்ச்சில் இங்கே ஒன்று மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1.5 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல நான் ஆர்மலுடைய மெஷர்மெண்ட் பண்ணும்போது 15ல் பாதி 7.5. அந்த 7.5ல வந்து 1/4 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டு 7.25 இன்ச்சு தான் வச்சு காமிச்சேன். கரெக்டுங்களா? இங்க பாருங்க 7.25 தான் வச்சிருக்கேன். அப்போ நீங்க ஏன் 7.5 வைக்கல 7.25 தான் வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்லீவை பொறுத்த வரைக்குமே இப்படி ஷேப் எடுக்கிறோம். இங்க இருந்து 3.25 டவுன் பண்ணிட்டு இப்படி ஷேப் எடுக்கும்போது நம்ம நார்மலா ஆர்மலுடைய மெஷர்மெண்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா இப்போ பேக்ல வந்து கட்டிங் பண்ணியிருப்பேன்.
நார்மலா வந்து ஆர்மலுடைய மெஷர்மெண்ட் வந்து 15ல 17 இன்ச் தான் வந்திருக்கும். இதுல வந்து 7 இன்ச் கட்டிங் பண்ணியிருப்பேன். ஆனா கை கட்டிங் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்படி இல்லை நம்ம அதே 7 இன்ச்ல வச்சு மார்க் பண்ணி கரெக்டா கட்டிங் பண்றோம்னா கை வச்சு தைக்கும் போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃப்ரண்ட் பேக்கை விட ஆர்மோல் அண்டை வந்து பேக் ஃப்ரண்ட்டை விட கையுடைய அளவு வந்து அதிகமா வரும். அந்த சைடு அர்க்காத்து வந்து தள்ளி வந்துடும். அதனாலதான் ஒரு 1/4 இன்ச் வந்து கம்மி பண்றேன். நீங்க வந்து அதிகமாலாம் கம்மி பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் கரெக்டா ஒரு 1/4 இன்ச் மட்டும் தான் கம்மி பண்ணணும். 1/4 இன்ச்சை விட கம்மியா கூட நீங்க கம்மி பண்ணலாம், 1 பாயிண்ட் 1.5 பாயிண்ட் கூட. ஆனா நீங்க 1/4 இன்ச்சை விட 1 பாயிண்ட் கூட எக்ஸ்ட்ராவா கம்மி பண்ணிடக்கூடாது. கரெக்டா 1/4 இன்ச் பண்ணா போதும். சரிங்களா? கைக்கு வந்து கரெக்டா மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் கட்டிங் பண்ணிடுறேன். இது சைடு ஸ்டிச்சிங்கே இருக்காது. இது கீழே மடிக்க போறதுக்கு அர்க்காத் இங்க சென்டரா அர்க்காத் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இப்போ கைக்கு வந்து கவர் தட்டு எடுக்கணும். கரெக்டா இங்க கைக்கு சென்டர் அர்க்காத் பண்ணல, அந்த அர்க்காத்ல இருந்து 1.5 இன்ச் இங்க உள்ள தள்ளிட்டு மார்க் பண்றேன். இந்த உள்ள தள்ளிட்டு மார்க் பண்ணதுல இருந்து இங்க சைடுக்கு அர்க்காத் பண்ணிருக்கோம் பாருங்க, சைடு ஸ்டிச்சிங்கு அது வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம். கரெக்டா 6 இன்ச் இருக்கு. 6ல பாதி 3 இன்ச். இங்க 3 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிட்டு அங்க இருந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இறக்கிட்டு இப்படி இந்த கவர் தட்டுக்கு ஷேப் எடுத்துக்கிறேன். அந்த ஷோல்டருக்காக சொல்லியிருந்தேன் இல்லையா, பேக் அண்ட் ஃப்ரண்ட் கட்டிங் பண்ணும்போது எப்படி மெத்தட் ஃபாலோ பண்ணணும் ஷோல்டருடைய டிராப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த வீடியோவே மெயின். இருந்தாலும் நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா இது நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேக் ஃப்ரண்ட், கீழே யோக் வெட்டினது, கை கட்டிங் பண்ணது எல்லாமே. சரிங்களா? எல்லாமே வந்து கட்டிங் பண்ணி காமிச்சிட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் இறங்காம இருக்கணும்னா நீங்க எப்படி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும் நான் எல்லா விஷயமும் இல்ல சொல்லியிருக்கேன். நீங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு தைச்சு பாருங்க. தைச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஷோல்டர் இறங்குறது வந்து அந்த ப்ராப்ளம் வராது. சரிங்களா? நான் இத்தனைக்கும் வந்து பேக் நெக் உடைய லென்த் வந்து 10 இன்ச் வச்சிருக்கேன். ஃப்ரண்ட்ல வந்து 7.5 வச்சிருக்கேன். ஃப்ரண்ட்ல தான் கம்மியா வச்சிருக்கேன் தவிர பேக்ல வந்து 10 இன்ச் வச்சுட்டேன். ஸோ அப்படி வச்சுட்டு கூட நான் வந்து இறங்காதுன்னு சொல்றேன்னா நீங்க இதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா கட்டிங் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஷோல்டர் வந்து டிராப் ஆகாது. ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.